ஸோ இந்த இம்பேலன்ஸ் வச்சு நம்ம அதுவும் குறிப்பாக ஸ்டாக்ட் இம்பேலன்ஸை வச்சு நம்ம குயிக் ஸ்கேல்பிங்லாம் பண்ணலாங்க. பட்டு பிளைண்டாக ஒரு கேண்டிலில் ஸ்டாக்ட் இம்பேலன்ஸ் வருது அப்படின்றத வச்சு நம்ம பண்ணக்கூடாது. அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ட்ரெண்டு தெரியணும். இப்போது மார்க்கெட் வந்து பையிங் ட்ரெண்டில் இருக்கா, இல்லை செல்லிங் ட்ரெண்டில் இருக்கா, அப் ட்ரெண்டில் இருக்கா, டவுன் ட்ரெண்டில் இருக்கா, மார்க்கெட் சென்டிமெண்ட் வந்து பையிங் சைடில் இருக்கா இல்லை செல்லிங் சைடில் இருக்கா பார்த்துட்டு அதை ஐடென்டிஃபை பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா சப்போஸ் நம்மளுக்கு வந்து மார்க்கெட்டை ஒரு ஃபஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் வாட்ச் பண்ணும்போது நமக்கு தெரியுது இன்றைக்கி வந்து செல்லிங் ஃபேவராக இருக்குது, மார்க்கெட்டில் வந்து செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னா ஆர்டர் ஃப்ளோ சார்ட்டில் அதுக்கப்புறம் அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி செல்லிங் சைடில் ஏதாச்சும் ஒரு கேண்டில் வித் நல்ல குட் டெல்டாவோட, இப்போ கீழே இருக்கிறது இதுதான் நெகட்டிவ் டெல்டாஸில் இருக்குது, இதை டெல்டான்னு சொல்லுவோம். டெல்டான்றது என்னென்னா பையருக்கும் செல்லருக்கும் இருக்க டிஃப்ரென்ஸு. ஓகேவா? இப்போ இது பாருங்கள், செல்லர் வந்து எவ்வளோ அதிகமாக இருக்காங்க பாருங்கள், -130னா 1,33,000 ஆர்டர்ஸ் வந்து பையிங் ஆர்டரோட செல்லிங் ஆர்டர்ஸ் அதிகமாக இருக்குது. விச் மீன்ஸ் செல்லிங் ப்ரெஷர் ஹியூஜாக இருக்குது இந்த கேண்டலில். அப்போது இந்த கேண்டிலை வந்து மறுபடியும் ப்ரைஸ் வந்து மேலே க்ளோஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ப்ரைஸ் வந்து இதுக்கு மேலே போகிறது கஷ்டம். சப்போஸ் இப்போ இந்த கேண்டில் வந்து இங்கே ரிஜெக்ட் ஆயிடுச்சு, இஃப் இன்கேஸ் இங்கே ஸ்டாக்ட் இம்பேலன்ஸ் இல்லாமல் இந்த கேண்டில் அப்படி இப்படின்னு கொஞ்சம் மூவ் ஆகிட்டு இந்த கேண்டிலோட ஹைக்கு வரும்போது மறுபடியும் இந்த இடத்துலேருந்து செல் பண்ணுவாங்க மோஸ்ட்லி. ஏன்னா இது வந்து ஃபுல் செல்லர்ஸ் இங்கே இருக்காங்க, அவ்வளோ சீக்கிரம் இந்த கேண்டலை வந்து பிரேக் பண்ண விட மாட்டாங்க. ஸோ அது வேறு சினாரியோ, அது அப்புறம் பார்ப்போம். இப்போ என்னென்னா இந்த ஸ்டாக்ட் இம்பேலன்ஸ் வந்து இந்த கேண்டலில் அந்த அக்ரெசிவ்னஸ், செல்லிங் அக்ரெஷன் வந்து இந்த ஏரியாவில் வந்து நமக்கு தெரியுது. ரைட்டா? ஸோ என்ன நடந்துக்கு பாருங்கள். அடுத்தது இங்கே க்ளோஸ் ஆகிடுச்சிங்களா, இந்த கேண்டலில் க்ளோஸ் ஆகிட்டு மறுபடியும் கேண்டில் வந்து கீழே வந்து இங்கே ஜம்ப் ஆகி இங்கே ஓப்பன் ஆகி இவ்வளோ தூரம் லோ போயிட்டு திரும்ப இவ்வளோ தூரம் ஹை போயிட்டு இங்கே க்ளோஸ் ஆகிடுச்சு, இந்த இடத்துல க்ளோஸ் ஆகிடுச்சு. ரைட்டா? ஸோ என்ன நடந்திருக்கு, இந்த ஏரியாவை தாண்டி மேலே போக முடியல, எக்ஸாக்டாக இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகிட்டு அங்கேருந்து ஒரு நல்ல ஃபால். எவ்வளோ தூரம் ஃபால் இருந்திருக்குன்னா பாருங்க, ஹியூஜ் ஃபால் இருந்து அங்கேருந்து. நம்ம சப்போஸ் அந்த இடத்துல என்ட்ரி ஆயிருந்தோம்னா என்ன ஆயிருக்கும், இவ்வளோ பெரிய மூவ் வந்து பிடிச்சிருக்கலாம். சரிங்களா? ஸோ நம்ம எல்லா டைமும் இந்த மாதிரி நடக்காது. ஆனால் என்ன நடக்கும்னா க்ளீனாக இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு என்ட்ரி கிடைக்கும். இந்த இடத்துல என்ட்ரி கிடைக்கும். ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம இங்கே வச்சுக்கலாம், இல்லைன்னா இன்னும் கூட கொஞ்சம் மேலே வச்சுக்கலாம். பட் இந்த கேண்டில் அதுவும் இல்லாமல் பாருங்கள், இங்கே ஃபுல்லாக நல்ல ஆர்டர்ஸ் ட்ரேட் நடந்த இடம் இது. இந்த இடத்துல குறிப்பாக எக்ஸாக்டாக வந்து நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ப்ரைஸ் இங்கே வரும் என்ட்ரி எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்கே எடுக்காமல் ப்ரைஸ் வந்து இப்படி மேலே போயிட்டு இந்த லோவை கட் பண்ணதில்ல, இந்த கேண்டலோடைய லோவை கட் பண்ணும்போது நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஆனால் சேஃப் என்ட்ரி, ஸ்டாப் லாஸ் கம்மியாக இருக்கணும் அப்படின்னா நம்ம இங்கே வரும்போது என்ட்ரி எடுத்துகிட்டு மேலே ஸ்டாப் லாஸ் வச்சுட்டோம்னா மோஸ்ட்லி இந்த இடத்துலேருந்து ரிவர்ஸ் ஆகிடும் ப்ரைஸு. ஸோ இந்த மாதிரி ட்ரேட்ஸ் வந்து நம்மளுக்கு ஆர்டர் ஃப்ளோ மூலயமா கிடைக்குங்க. ரைட்டா? இப்போ பாருங்கள், நம்ம இன்னும் கூட ஒரு 2-3 ரெஃபரன்ஸ் இருக்கா பார்ப்போம் சார்ட்டில். கொஞ்சம் ப்ரீவியஸ் டேஸில் இந்த மாதிரி வந்திருக்கான்னு பார்ப்போம். பாருங்கள், இது வந்து நிஃப்டி சார்ட்டில் தான் வச்சுருக்கேன். இது நிஃப்டின்ட்டில் பேங்க் நிஃப்டி, ஸ்டாக்ஸு, கமாடிட்டி, கிரிப்டோ கரன்சி, ஆர்டர் ஃப்ளோ சார்ட் நம்ம அது ஆர்டர் ஃப்ளோ டேட்டா வந்து நம்ம வாங்கிட்டோம்னா எல்லாத்துக்குமே நம்ம அதை அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஒரு கான்செப்டை வச்சு கூட நம்ம சின்ன சின்ன ஸ்கேல்பிங் ட்ரேட்ஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், இந்த கேண்டலில் இந்த இடத்துல இம்பேலன்ஸ் வந்து ஹைலைட் பண்ணி காட்டியிருக்கு. அதாவது ஸ்டாக்டு இம்பேலன்ஸை ஹைலைட் பண்ணி காட்டியிருக்கு. ஸோ ப்ரைஸ் என்ன இருக்குது, இங்கேருந்து போய் ப்ரைஸ் இங்கே க்ளோஸ் ஆகிட்டு இங்கே வந்தோடனே பக்காவாக சப்போர்ட் இங்கேருந்து இவ்வளோ தூரம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் திரும்பி வரவே இல்லை இந்த இடத்துக்கு. ரைட்டாக? ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ப்ரைஸ் இங்கே வரும்போது இங்கே என்ட்ரி எடுத்துட்டோம்னா ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே வச்சுக்கலாம். சப்போஸ் ஏன்னா நமக்கு வந்து மார்க்கெட் வந்து ப்ராபபிலிட்டி பேஸ்டு, இங்கே வந்து கண்டிப்பாக இங்கே வந்து போய்டும் அப்படின்றது கிடையாது. ஸோ சேஃபர் சைடுக்கு சப்போஸ் இதை பிரேக் பண்ணி ப்ரைஸ் இங்கே வந்தால் நமக்கு மினிமம் லாஸில் நம்ம பொசிஷன் வெளியே வந்துடணும். அதுக்காக நம்ம சேஃபர் சைடுக்கு எப்போவுமே ஸ்டாப் லாஸ் ப்ளேஸ் பண்ணி தான் ட்ரேட் பண்ணணும். ஸோ இங்கே ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு
நம்ம இங்கே என்ட்ரி எடுத்தோம்னா நம்ம குயிக்காக 1:2 1:1 அந்த மாதிரியும் வச்சுக்கலாம். இல்லைனா ஜஸ்ட் ட்ரையல் பண்ணி நம்ம இதை வந்து ட்ரேஸ் பண்ணிகிட்டே போகலாம், கேட்ச் பண்ணிகிட்டே போகலாம் மூமெண்ட்டை. ரைட்டுங்களா? ஸோ இது இங்கே ஒரு சூப்பர் என்ட்ரி கிடச்சிருக்கு. ஸோ அதுதான், அதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு வந்து ட்ரெண்டு தெரியணும், லொக்கேஷன், இந்த இடம் வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டாக ரெசிஸ்டன்ஸாக இருக்கா அதெல்லாம் பார்த்துக்கணும். ஸோ ப்ரைஸ் இங்கே வருது, இந்த இடத்துல ஃபால் ஆகி ப்ரைஸ் வந்து ட்ரேட் அப்படியே வந்துட்டு இருக்கு. இது ஒரு நல்ல சப்போர்ட்டான ஏரியாவாக இருந்ததுன்னா அந்த இடத்துல இந்த மாதிரி இம்பேலன்ஸ் வித் ஸ்டாக்ட் இம்பேலன்ஸ் வருதான் பார்த்து நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ கண்ட இடத்துல வந்து நம்ம போயிட்டு என்ட்ரி எடுத்தோம்னா ஜஸ்ட் பிகாஸ் ஸ்டாக்ட் இம்பேலன்ஸை பார்க்கறதுனால நம்ம என்ட்ரி எடுத்தோம்னா நமக்கு என்ன ஆகும்னா லாஸ் தான் ஆகும். அதனால தான் ஆர்டர் ஃப்ளோ சார்ட்டு வச்சு ஆர்டர் ஃப்ளோவை வச்சு மட்டும் ட்ரேட் பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க. ரைட்டுமா? நமக்கு மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும், மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் தெரியணும். இதுக்கு நம்ம மார்க்கெட் ப்ரொஃபைலை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். மார்க்கெட் ப்ரொஃபைலையும் கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்கிறதுனால மார்க்கெட் ப்ரொஃபைலில் நமக்கு க்ளீனாக நம்மளுக்கு டைரெக்ஷன்லாம் தெரிஞ்சிடும். அதை வச்சு ஆர்டர் ஃப்ளோவில் போயிட்டு நம்ம இந்த மாதிரி ஸ்டாக் இம்பேலன்ஸ் என்ட்ரிலாம் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள் 10:55க்கு இந்த கேண்டலில் ஒரே செகண்டா. ஸோ இந்த கேண்டலில் பாருங்கள் பக்காவாக அந்த கிளஸ்டர், ஓகேவா, ஸ்டாக்ட் இம்பேலன்ஸ். ஸோ ப்ரைஸ் இங்கே க்ளோஸ் ஆகிட்டு இந்த இடத்துல ஓப்பனாக இவ்வளோ தூரம் உள்ளே வந்திருக்கு, வந்துட்டு இந்த ஏரியாவை பிரேக் பண்ண முடியல. ரைட்டா? பக்காவாக இங்கே வந்து மேலே போயிடுச்சு. அதுக்கப்புறம் திரும்பவும் வந்திருக்கு, திரும்பவும் என்ன இருக்குன்னா மேலே தான் போயிருக்கு ப்ரைஸு. ரைட்டா? ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ட் இம்பேலன்ஸ் வந்து நம்மளுக்கு பக்கா என்ட்ரி கொடுக்கும். சில நேரங்களில் வந்து ஸ்டாக்ட் இம்பேலன்ஸ் வச்சு ஸ்டாப் லாஸ் கூட போடாமல் ட்ரேட் பண்ணலாம். பட் சேஃபர் சைடுக்கு வந்து அது நியூ பிகினர்ஸ் வந்து அந்த மாதிரி பண்ணாதீங்க, ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணாதீங்க. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், ரெண்டாவது டே ஓப்பனிங் செகண்ட் கேண்டில் இந்த இடத்துல இம்பேலன்ஸ் வந்திருக்கா, சின்ன இம்பேலன்ஸு கரெக்டாக அங்கே ரிஜெக்ட் ஆகிடுச்சு ப்ரைஸு, ஓகேவா? அதுக்கப்புறம் பாருங்கள் நல்ல ஒரு ஃபால், இவ்வளோ தூரம் ஃபால் ஆகிருக்கு. இதெல்லாம் சின்ன ஃபாலே போதும் நமக்கு, அதிலே வந்து நம்ம ஒரு நல்ல ப்ராஃபிட் பார்த்துடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு 2-3 பக்கா ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிரும். நமக்கு நல்ல மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங், மார்க்கெட் நாலேஜ் இருந்ததுன்னா, ட்ரெண்டு கண்டுபிடிக்கிற நாலேஜும் டைரெக்ஷன் கண்டுபிடிக்கிற நாலேஜும் இருந்ததுன்னா நம்ம இந்த என்ட்ரி வந்து ஆர்டர் ஃப்ளோ வச்சு இந்த மாதிரி பக்கா என்ட்ரிஸ் நம்ம எடுக்கலாம். இந்த பாருங்கள் இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி பாருங்கள், இங்கேயும் இந்த கேண்டலில் இம்பேலன்ஸ், ஸ்டாக்ட் இம்பேலன்ஸ். ப்ரைஸ் இங்கே வந்திருக்கான், இவ்வளோ தூரம் போயிட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்கான், இந்த ஏரியாவில் ரிஜெக்ட் ஆகிட்டான். ஸோ மறுபடியும் இங்கே பாருங்கள் ஒரு ஃபால். இது போதும் இல்லைங்களா ஸ்கேல்பர்ஸுக்கு? சின்ன ஒரு கன்ஃபார்ம்டு 10-20 பாயிண்ட்ஸ் இன் நிஃப்டி போதும், நம்ம லாட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி நம்ம நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்த்துடலாம். ஸோ இது நம்ம வந்து பேக் டெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு இருந்தால் ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குங்க ஒரு நாளில். ஸோ அதை வந்து நம்ம ரிஃபைன்டு ட்ரேட்ஸ் எடுக்கணும். அதனால தான் சொல்கிறேன், நமக்கு ட்ரெண்டு தெரியணும், டைரெக்ஷன் தெரியணும், மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் தெரியணும், மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். இதெல்லாமே இருந்துச்சுன்னா என்ட்ரி எக்ஸிட் ஸ்டாப் லாஸ் வந்து ஆர்டர் ஃப்ளோவை வச்சு இந்த மாதிரி பக்கா என்ட்ரிஸ் நம்ம எடுக்கலாம். ரைட்டுங்களா? ஸோ வித் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு, சைக்காலஜி இது எல்லாமே இருந்துச்சுன்னா இன்ட்ராடேயில் ஸ்கேல்பிங்க்கு வந்து ஆர்டர் ஃப்ளோ மாதிரி எந்த ஒரு விஷயமும் ஹெல்ப் பண்ணாது. ஆர்டர் ஃப்ளோ வந்து லென்ஸ், அதாவது ப்ளூ பிரிண்ட் வந்து காட்டும் நமக்கு, சார்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஆர்டர்ஸ் எல்லாமே இந்த மாதிரி காட்டி கொடுக்கறதுனால, இந்த மாதிரி இண்டிகேஷன் பக்காவாக இந்த மாதிரி இண்டிகேட் பண்ணுறதுனால இதை பேஸ் பண்ணி நம்ம சூப்பராக ட்ரேட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் இந்த அளவுக்கு தான் கவர் பண்ண முடியும். இன்னும் வந்து நிறைய விஷயம் இருக்குது, அதெல்லாம் வந்து கவர் பண்ணால் ரொம்ப லென்த்தியாக போயிடும் வீடியோ. அதனால் இதோட முடிச்சிக்கலாம். இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து ஆர்டர் ஃப்ளோவில் இருக்குது, இன்னும் ஏகப்பட்ட விஷயம் இருக்குது ஆர்டர் ஃப்ளோவில். அதெல்லாமே வந்து அப்கமிங் வீடியோஸில் எனக்கு டைம் கிடைக்கும் போது நான் மெல்லமாக அப்டேட் பண்ணிட்டு வரேன். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப வேலிடான கண்டென்ட்டு. இதெல்லாம் பெய்டு கோர்சஸில் பே பண்ணி கற்றுக்கிற மாதிரி தான் எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இது எல்லோரும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் எல்லாமே ஓப்பனாகவே இந்த யூடியூப்பில் இதெல்லாம் போட்டுட்ருக்கேன். ஸோ நீங்களும் வந்து ஆர்டர் ஃப்ளோ, மார்க்கெட் ப்ரொஃபைல்லாம் லேர்ன் பண்ணிக்கிட்டு செல்ஃபாக ட்ரேட் பண்ண கற்றுக்கோங்க. யாரையும் டிபெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நீங்களே வந்து பட் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ட்ரேடிங் வந்து ரிஸ்க், இட்ஸ் அட் ஹியூஜ் ரிஸ்க்கு, அதை பார்த்து நீங்கள் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.